ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வெளியே போகும்போது கொடையெல்லாம் எடுத்து பார்த்து சேஃப்டியாக போங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி, நீங்களும் சரி, தண்ணி எப்பவும் நிறைய குடிங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி இல்லாட்டி நம்மளை மயக்கமாக அடைய வச்சிரும் இந்த வெயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் அவரைக்காய் அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த அவரைக்காய் போட்டு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சுங்க. நம்ம விதை நடவுலேருந்து பராமரிப்பு எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம் சேனலில். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காயை பொறுத்த வரைக்கும் லாபமாக நஷ்டமானு கேட்டிங்கன்னா எங்களுக்கு நஷ்டம் தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக போட்டதுமே எங்களுக்கு 2 மழை தொடர்ந்து பேஞ்சுது. அதாவது பூ வர டைமில் அடித்து மழை பெஞ்சால் என்னங்க ஆகும்? பூவெல்லாம் அழுகி போகும். அந்த மாதிரி எல்லாம் அழுகி போயிடுச்சு. சரி, ஜனவரியில் தான் மழை பெஞ்சது, ஃபெப்ரவரி மார்ச்சில் நல்லா வெயில் அடிக்குமே, அதில் நம்ம எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெயில் பாருங்கள், பூவெல்லாம் கரிஞ்சே போயிடுச்சு. நமக்கு இருக்கிற மிச்சம் மீது தாங்க கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கெடுவு தாங்க இந்த 4 மாதத்துல எடுக்க முடிஞ்சுது. மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி. அது மட்டும் இல்லைங்க, இந்த புழு பூச்சி தொல்லை அதை விட எவ்வளோ மருந்து தான் அடிக்கிறது, எங்களுக்கே போதும்னு ஆயிடுச்சு. சரி, இந்த ஒரு கெடு எடுத்துகிட்டு நம்ம காட்டை அழிச்சிடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா குத்தகைக்கான வருமானம் வரணும் இல்லைங்களா? சொந்த காடாக இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்ல. பாருங்கள், கீழே போட்டிருக்கிறது எல்லாமே புழுவும் முத்தி போனது இந்த மாதிரி தாங்க இருக்குது. காட்டில் அவங்க ஏதாவது பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான காயை அவங்களே க்ளீன் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. மிச்சம் மீதி கொண்டு வந்து ஆட்டுக்கு போட்டுருவோம். இப்போ எல்லாம் போக எங்களுக்கு எவ்வளோ சாக்கு கொண்டு போகுது பாருங்கள். இந்த 2 சாக்கில் தான் கொண்டு போகிறோம். கிட்டத்தட்ட 10-15 கிலோ நமக்கு சுற்றியும் பாருங்கள் எல்லாம் கீழே போட்டிருக்குறோம். எல்லாமே புழு பூச்சி முத்தி போனது இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குது. அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் இப்போ விற்கிற விலை 40-45 ரூபாய்க்கு கூட விற்கிது. இதை கொண்டு போனோம்னா நம்மளோட காயே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நிறைய புழு பூச்சிகள்லாம் நிறைஞ்சு போச்சு. வெயில் அடிக்கிற வெயிலுக்கு பூவெல்லாம் கரிஞ்சும் போயிடுது. அதனால் ரொம்பவே விளைச்சல் கம்மியாயிருச்சு. விவசாயிங்கிட்ட பொதுவாக அந்த கருத்தை கேட்டு பாருங்கள், ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா விளைச்சல் அதிகமாக இருக்கிற பொருள் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். விலை 40 ரூபா 50 ரூபா கிலோ கணக்கில் எடுக்கும்போது அதுக்கு விளைச்சலே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதில் 1008 குறை இருக்கும். பாருங்கள், இதெல்லாமே வேஸ்ட்டு. இதை இங்கேயே க்ளீன் பண்ணி எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறது, இங்கே நம்ம வீட்டிலேயே ஆடு மாடுலாம் இருக்குது. அதனால் எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. இப்போ இது க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வேஸ்ட்டுங்க. இவ்வளோ வேஸ்ட்டு வந்தால் நமக்கு என்னங்க லாபம் கிடைக்கும்? நம்ம டிராக்டர் ஓட்டுற கூலி, ஆளை விட்டு களை வெட்டி விதை வாங்கி விதை ஊனறது, காய் பறிக்கிறதுலேருந்து எல்லாமே நஷ்டம்தான். இருந்தாலும் இந்த விவசாயத்தை விட முடியாமல் நம்ம வீட்டில் தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பிடிச்சி போய் எல்லாம் செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.